எல்லோரும் பசிக்கலையில் இருக்கின்றீர்கள். ஆனால் அந்த பசிக்கலைக்கு இப்பொழுது ஒரு இனிமையான வயலின் இசை உங்களுக்கு அந்த பசிக்கலையை போக இருக்கின்றது. அந்த வகையில் மதிப்புக்குரிய பெருமதிப்புக்குரிய மாண்புமிகு இலங்கையில் தேசிய விருது பெற்ற ஷியாம் கிருஷ்ணா பத்மநாதன் அவருடைய தகப்பனார் பேர் பத்மநாதன் பரம்பரையாக வயலின் கச்சேரியை நடத்தி ஈழத்தில் மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் புகழ்பூத்த கலைஞராக இன்று வளர்ந்து வந்திருக்கிறார்கள். நான் சற்று முன்னர் அவர்கள் கேட்ட பொழுது அடுத்த வருடம் கனடாவுக்கு கூட அவரை அழைத்து செல்ல அந்த ஒழுங்குகள் செய்ய இருக்கிறேன். அந்த வகையில் ஷியாம் கிருஷ்ணா அவர்கள் முதலாக இரட்டை வயலின், அதாவது நான் இன்று காலை இன்றைய விழாவின் தலைவர் சத்ரராசா அவருடன் கைத பொழுது இரட்டை வயலின் என்று கூறினார்கள். நான் யோசித்தேன், இரட்டையர்கள் 2 வயலின் வாசிக்க போகிறார்கள். இல்லை, ஒரு தனி நபர், அதாவது ஷியாம் கிருஷ்ணா இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் வைத்திருக்கின்ற அந்த வயலினில் 2 வயலின்கள் ஒன்றாக பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் அந்த வயலின் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2 வயலிலும் 2 விதமாக சுருதி தாளங்கள் வித்தியாசமாக அவை வாசிக்கப்படும். அந்த 2ஐயும் இணைத்து அவர்கள் உங்களுக்கு இசையை வழங்க இருக்கின்றார்கள். ஆகவே அதாவது it is so difficult to operate and manage the violin, especially the 2 violins together. So it is my pleasure to invite the special artist today for this mega festival, Shyam Krishna. அது மட்டுமல்ல, இந்த வயலினை கூட இவர்கள் தங்களுடைய கைகளால் உருவாக்கியவர்கள். He is the one create this violin by his own hands. So he is the mastermind to create this violin instrument. ஆனபடியால் அவரை நாங்கள் இங்கே மிரகத்த விரும்பவில்லை. சிறந்த கலைஞர்கள் இருக்கிறார்கள், பக்கவாத்திய கலைஞர்கள், தபேலா சிறிய டோல்கியுடன் இருக்கிறார்கள். அதே போல மிருதங்க வித்துவான் இங்கே இருக்கிறார்கள். அவருடைய பெயர் எனக்கு தெரியவில்லை. துணைராயா மாஸ்டர் அவர்கள் மிருதங்கம், நந்தகுமாரன் அவர்கள் தபேலா மற்றும் சிறிய டோல்கி 2ஐயும் இணைந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே 3 கலைஞர்களும் இணைந்து இப்பொழுது இரட்டை வயலின் இணைந்த அந்த கருவியை உங்களுக்கு முதலாக ஆசாரியார் வீதியில் இருக்கின்ற இந்த ஸ்ரீ ஞான வைரவர் கோவிலின் 5ஆம் நாள் திருவிழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக வழங்க இருக்கிறார்கள். உங்களுடைய பலத்த கரகோஷத்தின் மத்தியில்